जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। इष्टदेवता कुलदेवता नक्षत्र देवता प्रार्थना देवता குலதெய்வத்துடைய துணை கொண்டு மாத்ரு தேவதா பித்ரு தேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஆனி மாதம் 30ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 3ஆம் தேதி வரையிலான வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய 19/7/2025 வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 14லிருந்து 19 வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நேயர்களே, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்ன, உங்கள் ராசிக்கு இது அதிர்ஷ்ட நேரமா இல்லை சோதனையான நேரமா அப்படிங்கிறத பார்க்குறோம். பணம், குடும்பம், வேலை என்ன நமக்கு காத்துன்னு இருக்கு. உங்கள் ராசிக்கு இந்த வாரம் ஜெயம் தரும் ரகசியம் என்ன? புதன்கிழமை வரை நமக்கு குபேர பலன் எப்படி இருக்கும்? எந்த ராசிக்கு நமக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி இருக்குது, பரணி நட்சத்திரம் மேஷ ராசி இருக்குது, கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசி இருக்குது, எந்த நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்கும்? இதை முழுமையாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது முதல் ராசி முதல் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம் முடிய பார்த்திங்கன்னா மேஷராசி நேயர்களை முயற்சியில் உறுதுணையாக இருந்து வெற்றி பெறக்கூடிய மேஷராசி நேயர்களை அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். இந்த வாரம் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், மனசஞ்சலம் விலகும், தெளிவு பிறக்கும், வழக்கு நிலுவையில் இருக்கும், சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், வேலையில் கவனம் தேவை, அரசாங்க உத்தியோகம் சில அவப்பெயர் வரும், கவனமாக இருங்க, சொத்து வாங்கும் நேரம் இது, குழந்தை பாக்கியம் உண்டு, நல்ல நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். அதே போல் ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை. அதே போல் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்துலேயும் சரி, குடும்பத்தில் நீங்கள் சில விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதீத கவனத்துடன் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். இப்போ குடும்பத்தில் எடுத்துட்டிங்கன்னா சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, விட்டு கொடுத்து போகிறத நீங்கள் ஒரு முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கணும். அதே போல் திருமணம் மறுமணம் இதெல்லாம் கூடி வரக்கூடியது, பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இருக்கும். விவாகரத்து சம்பந்தமானது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா தொய்வில் இருக்கும். சில பேருக்கு அது சில விஷயங்கள் கூடி வந்துடும், சில பேருக்கு அது கொஞ்சம் தடங்களாகி தான் கூடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொத்து சம்பந்தமான சிறு பிரச்சனைகள் சேரக்கூடியதாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா வருமானம் அதிகரிக்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வருமானம் அதிகரிக்கணும், நிறைய சில விஷயங்கள் இருக்கணும்னா ஏமாறாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முன்னேற்றத்தை தடுக்க வந்த சில தோஷங்கள் உங்களை விட்டு விலக போகிறது அப்படின்னு சொல்லலாம். மனநலம், தொழில், வேலை மூன்றிலும் பெரிய திருப்பு முனையாக இந்த வாரம் வரும். தொழிலையும் சரி வேலையிலையும் சரி ஒரு சில இதுவாக வரும், திருப்பு முனையாக அமையக்கூடிய யோகங்கள் உண்டு. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை மேலோங்கும், ஒற்றுமையாக இருப்பீங்க, ஈகோ விட்டுருங்க, ஒத்துமையாக இருந்து சில விஷயங்கள்லாம் செய்யுங்க. மனயோகம் உண்டு. மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்தணும். பெண்கள் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், போன வாரம் ராசி பலன்லையும் சொல்லியிருக்கேன், முந்தின வாரம் ராசி பலன்லையும் சொல்லியிருக்கேன். பெண்கள் கவனமாக வண்டி வாகனங்களில் கவனமாக, நம்ம இன்றைக்கி நிறைய சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம். வாகன விபத்து, இப்போ சமீபத்தில் கூட சில வாகன விபத்துக்களில் நம்ம பார்த்தோம். பெண்கள் ஸ்கூலில் குழந்தைகளை விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு அம்மா இதாச்சு அப்படின்னு சொல்லி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி நம்ம ஒழுங்காக போனால் கூட சிலர் வண்டி ஓட்டுற முறைகள் சரி கிடையாது. அதனால் பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக வண்டி வாகனங்களில் போகணும். வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் கூட கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வர்றது நல்லது. அதே போல் கடை நடத்துபவர்கள், நான் ஒரு டீ கடை வச்சுருக்கேன், ஒரு பேக்கரி ஷாப் வச்சுருக்கேன், அதே போல் நான் பார்த்திங்கன்னா ஒரு பத்தர் கடை வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் பண்ணுறவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் சுமூகமாக, இந்த வாரத்தில் ஒரு நஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும்.
காய்கறி வியாபாரங்கள், பழ வியாபாரங்கள் பண்ணுறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் லாபம் தரக்கூடிய வாரமாக அமையும். ஓரளவுக்கு கொஞ்சம் லாபம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாரத்தில் கண்டிப்பாக அமையும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எதிலும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனதைரியம் குறைஞ்சிடுது. சில நேரத்தில் நமக்கு ஒரு மனதைரியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரத்தில் அந்த மனதைரியம் நமக்கு குறைஞ்சு ஒரு மேஷராசி பொறுத்தளவுக்கு ஒரு பயம் வந்துடுது. இந்த ஒரு பயமானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறது, இதுக்கு நடுவில் சகோதரன் சகோதரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள், வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகள், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. மேஷராசி பொறுத்தளவுக்கு தெர் இஸ் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இல்லை, ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே தான் இருக்குது. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள், டைரக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக நிறையா விஷயங்கள், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் போயிட்டு தான் இருக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதையும் தைரியமாக யோசித்து சில விஷயங்களை செய்யுங்க. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல மேலோங்க இருக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் பார்த்துக்கோங்க. உறவினர் வழியில் மகிழ்ச்சி இருக்கும். பூர்வீக சத்து சம்பந்தமான நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே போல் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமையில் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாரமாக அமையும். தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமானும் துர்க்கை வழிபாடும் கண்டிப்பாக செய்யுங்க. டைம் இருக்கிறவங்க சட்டநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சட்டநாதர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பிரச்சனைகள் உங்களை விட்டு குறையும், சில பிரச்சனைகள் குறையும், நிம்மதியாக இருப்பீங்க. சட்டநாதர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நான் வீடு கட்டின்னு இருக்கேன், எனக்கு பாதியில் நின்று போயிருக்கு, நான் சில விஷயங்கள் பண்ணுறேன், எனக்கு அது சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக சரியான சூழ்நிலைகள் உங்களுடைய இதுக்கு வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். சட்டநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தீபம் போடுவது நல்லது. எப்போதுமே ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு கோவிலில் போய் தீபம் போடுங்க. எத்தனை தீபம் போட்டாலும் உங்களுக்கு சிறப்புன்னு சொன்னால் 9 தீபம் ஏற்றுவதன் மூலம் சிறப்பாக இருக்கலாம். இந்த வார ராசி பலன் கேட்குறீங்கன்னு சொன்னால் ஒரு 9 தீபம், எப்போயோ கோவிலுக்கு போனீங்கன்னு சுவாமி 9 தீபம் போட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி 9 தீபம் ஏற்றிட்டு வாங்க. நவகிரகத்துக்கு ஏற்றிட்டு வாங்க, சிவபெருமானுக்கு ஏற்றிட்டு வாங்க, எந்த கிரகத்துக்கு வேணாலும் ஏற்றிட்டு வாங்க. ஆனால் ஏற்றிட்டு வர்றது நல்ல சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். செல்ல வேண்டிய ஆலயமும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சட்டநாதர் கோவிலுக்கு இப்போ என்னால் போக முடியல சுவாமி அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது, பிரச்சனை இல்லை. சட்டநாதர் கோயிலுக்கு போகணுன்னா உடனே நீங்கள் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போங்க, சிவாலயம் போங்க. அங்கே இருப்பவர்கள் இப்போ அந்த கோயில் பக்கத்தில் இருக்கேன், கொஞ்சம் தூரத்தில் இருக்க, ஒரு 50 கிலோமீட்டரில் இருக்க, 30 கிலோமீட்டரில் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் போக முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வார ராசி பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு நன்னா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 70% இந்த வார ராசி பலன் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. 70% நன்னா இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. சுபம். இந்த வாரம் நம்ம ராசி பலன்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது ராசி பலன்கள். இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், அந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பொதுவாக கணித்து நம்ம சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு 100% இதுவே அவங்களுக்கு தனக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளிச்சு எனக்கு சொல்கிறதில்ல, சுவாமி சொல்கிற சில விஷயங்கள் எனக்கு ஒத்து போகிறது அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ஒத்து போகாது. சரிங்களா? உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்து அதை தீர்த்து வைக்க முடியும். அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் சொல்லலாம், எப்படி இருக்கும், அது திருமண விஷயமா இருக்கட்டும், வீடு விஷயமா இருக்கட்டும், குடும்ப நலனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தீர்த்து வைக்கப்படும். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது சென்னை நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் பார்க்கறது, வாஸ்து பார்க்குறது, எண்கணிதம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசி கற்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கைரேகை சம்மந்தப்பட்டது, பிரசன்னம், ஆரூடம், டேரட் ரீடிங் எல்லாமே நம்ம இதில் பார்க்கறத எல்லாமே நான் பார்க்குறேன். உங்களுக்கு இதில் என்ன பார்க்கணும், ஒரு வீடியோ காலில் பேசுங்க, ஒரு நார்மல் காலில் பேசுங்க. உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்றைக்குமே உங்களுடைய, நான் இப்போ சொல்லியிருக்கிறது, இப்போ உங்களுடைய ஜாதகம் எனக்கு தெரியாது, இப்போ நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம், சுவாமி எனக்கு இது நடக்கலை அப்படின்னு. அதாவது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதாவது நீங்கள் மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னத்தில் வரைக்கும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் பிறக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு தான் பலன்களே. அப்படி அந்த பலன்கள் நம்ம பார்க்கும் பொழுது சிலருக்கு மாறுபடும், சிலருக்கு அப்படியே இருக்கும். சில பேருக்கு சில கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும், சில பேருக்கு கஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு சில உடல்நிலை பாதிப்பு, சில விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும்.
அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்து என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நான் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். இப்போது ஒரு ஜாதகம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்கு என்ன நல்லது, என்னது கெட்டது, என்ன ஸ்லோகம் சொல்லணும், ராசிக்கான மந்திரங்கள் என்ன சொல்லணும், உங்களுடைய கர்ம வினை தீர, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்தால் என்னுடைய குடும்பம் நன்னா இருக்கும், அடுத்தடுத்து என்னால் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு போக முடியும், நான் வேலையில் இருந்தாலும் சரி, நான் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு குலதெய்வ அருள் இருக்கா. இப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். எனக்கு ஆனால் இதில் என்னென்ன ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சார் நான் இந்த டைமில் நான் குருஜிக்கிட்ட பேசணும்னு நான் விருப்பப்படுறேன், ஒரு வீடியோ காலில் பேசலாமா, குருஜிக்கிட்ட நார்மல் காலில் பேசலாமா, எத்தனை மணிக்கு நான் பேசலாம், சார் ஓய்வாக இருப்பாங்களா, குருஜி ஓய்வாக இருப்பாங்களா, நாங்கள் பேசலாமா, அந்த டைம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்கள். தமிழ் ஒதுக்கி கொடுக்கணும்னு நம்ம அவங்க ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம், உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு முழு ஒரு திருப்தி இருக்கும். ரைட், நம்ம ஜாதகத்தை நம்ம முழுமையாக என்றைக்குமே இந்த ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர்னு 3 விஷயம் இருக்கா. ப்ரெசண்ட் நடந்துட்டுருக்கிறது, இப்போ நடந்துட்டுருக்கிறது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் முடிஞ்சு போனது, ஃப்யூச்சர். இந்த ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் விட்டுருங்க, ஃப்யூச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கணும். எதிர்காலத்தில் என் ஜாதகத்தில் எனக்கு என்ன நடக்கும், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அதை கேட்டு அதை கரெக்டாக அதுக்குண்டான விஷயத்தை உங்களை மன தைரியத்தோடு, சரி இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்கும், இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்குன்றதை நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் அழகாக வெற்றி பெற்று அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணிகிட்டே போகலாம். தெய்வ அனுகிரகம் முக்கியம், உபாசன தெய்வம் முக்கியம், இதிலெல்லாம். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.